இனிமேல் வரிசையாக பண்டிகை காலம் தாங்க. பாயசம் இல்லாத விசேஷமே இருக்க முடியாது. பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்த பாசிப்பருப்பை அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றி 1க்கு 2.5 கப் தண்ணி வச்சுக்கோங்க. மூணு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சிடலாம். நான் 2 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். வெல்லம் கரைஞ்சதும் அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. பாகெல்லாம் எதுவும் வர வேண்டாம், கரைஞ்சா போதும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே லைட்டாக மசிச்சு விடுங்க. வெந்த பருப்பை அப்படியே குக்கர்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தையும் பருப்போடு ஆட் பண்ணி கொதிக்க வைக்கலாம். இப்போது ஒரு 2 கப் காய்ச்சின திக்கான பால் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பாயசம் வெல்லம் பாலோடு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.